أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். Okay. போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? யாராவது கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? யாராவது மைக் ஆன் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல ஷேர் பண்ண முடியுமா? Assalamualaikum sister. Warahmatullahi wabarakatuh sister. வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் மாஷா அல்லாஹ். சொல்லுங்க, யாரு பேரு? Minhaj. ஓகே. ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் மாஷா அல்லாஹ். எதற்கும் நம்ம ஓனர் கிடையாதுங்கிறத ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் சைக்காலஜி பத்தி பார்த்துட்டு இருந்தோம். கலீஃபா பிரதிநிதிய அல்லாஹ் வந்து நியமிச்சு நம்மளுக்காக எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இறைவன் கலீஃபாங்கிறது வந்து அல்லாஹ்வால நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி நபிமார்கள் எல்லாமே கலீஃபா இதுலதான் கலீஃபா. நம்ம அல்லாஹ்வோட பிரதிநிதி. நம்ம எல்லாருமே கலீஃபா தான். பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் இறைவனுடைய கலீஃபா, இறைவனுடைய பிரதிநிதிகள். இன்ஷா அல்லாஹ். அப்ப தௌஹீத் உலூஹியா அப்படிங்கறத பார்த்தோம். அப்படின்னா என்ன? அல்லாஹ் தவிர பாதுகாவலன் வேற யாரும் இல்ல அப்படிங்கறத முழுமையா நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கறது. கரெக்டா சொல்லுங்க. அல்லாஹ் தவிர நம்ம வேற ஒருத்தரும் நம்மளை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் கொள்றது. இறைவனை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. வருவதுதான் நம்பிக்கை, துஆ, இது அத்தனையுமே எல்லாமே அப்படிங்கிறது. அதை நம்ம பார்த்தோம். எல்லா காரியத்தையும் இறைவனை தவிர எதையும் இறைவன் இருக்காங்கிற பயத்தோட செய்யணும் அப்படிங்கறது பார்த்தோம். யாருடைய பிஹேவியர் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணாது. நம்ம வந்து அல்லாஹ் மட்டும் வணங்கி இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கிற எண்ணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் முழுமையா வச்சு நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்தணும் அப்படிங்கறத பார்த்தோம். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இன்னொரு ஆள் இப்படி இருந்தால் என்ன ரிசல்ட் வரும்? அதே மாதிரி ஒருவரை நம்பிக்கையாக எடுத்தா அதுக்கு வந்து உதாரணம் வந்து சிலந்தி பூச்சியோட உதாரணம். யார நம்ம இப்போ வந்து நான் முஸ்லிம்ஸ் வந்து சிலைய வணங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன அர்த்தம்னா சிலைய வந்து பாதுகாவலரா எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மனிதன் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இன்ன வரையும் மனுஷனுக்கு தனக்கு மேல ஒரு சக்தி வந்து தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கற்கால மனிதர்கள் பத்தி படிப்பீங்க. கற்கால மனிதர்கள்ல ஆரம்பிக்கும் போது அவங்க யார வணங்குனாங்கன்னு பார்த்தா யார வணங்குனாங்க? நெருப்பு சிலைகளை வணங்குனாங்க அவங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் சிலை வணக்கம் தோன்றுச்சு. அப்ப ஆதம் அப்புறம் யார வணங்குனாங்க? சூரியன் ஒருத்தவங்க சொன்னீங்க. மாஷா அல்லாஹ் அவங்க இயற்கையை வணங்குனாங்க. ஓகேவா? இயற்கை வணங்குனாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேம் வச்சு இயற்கை எல்லாத்தையுமே வணங்குனாங்க. இடி, மின்னல், நெருப்பு, காத்து, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பினாங்க. ஏன் அப்படின்னா எதனால இயற்கையை வணங்குனாங்க? ஏன் இயற்கையை வணங்குனாங்க? ஐடியா இல்லையா?
டக்குன்னு வரல சிஸ்டர் பதில். ஏன் வணங்குனாங்கன்னா, நம்மளை விட பலம் வாய்ந்ததா இயற்கையை நினைச்சாங்க. என்னடா அது இவ்ளோ பிரைட்டா இருக்கு. அது நம்மள எரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அதுக்கு. இது என்ன இவ்ளோ பவர்ஃபுல்லான சவுண்டா இருக்கு. இயற்கையை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல தானே! திடீர்னு வருது, இடி இடிச்சு காது செவிடா போயிருது, கேட்க முடியாம போயிடுது. நெருப்பு இவ்ளோ பயங்கரமா சுட்டெரிக்கக்கூடிய தன்மையில இருக்கு. இந்த மாதிரி இயற்கை நம்மளை விட நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு அது மூலியமா நமக்கு ஏதாவது ஃபேவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அத பாதுகாப்பா எடுத்துக்கிட்டாங்க. "எப்பா நான் உன்ன வணங்குறேன். நீ என்ன எதுவும் பண்ணிறாத." அதுதான் அதுக்கு அர்த்தம். இடிய கடவுளா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இடிக்கெல்லாம் கடவுள் இருக்காங்க. காற்றுக்கு கடவுள் இருக்காங்க. அப்ப பேர் சொல்லி வருணன், இந்திரன் இந்த மாதிரி நெறைய பேர் வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, "ஏப்பா நீங்கலாம் ரொம்ப ஆபத்தா இருக்கீங்க. நீங்க நெனச்சா எங்கள என்ன வேணா பண்ணிரலாம் போல. திடீர்னு சூறாவளி வந்து எங்களெல்லாம் நீங்க அழிச்சிரலாம். அப்போ நாங்க என்ன பண்றோம், உங்களெல்லாம் நாங்க வணங்குறோம். சோ, நீங்க வந்து எங்களுக்கு ஃபேவர் பண்ணணும். என்ன ஃபேவர்னா, நீங்க என்ன பாதுகாக்கணும். உங்களால எங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்ற கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த வணக்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? பாதுகாப்பு தேவை. இப்ப புரியுதா? ஏன் நம்ம வந்து இறைவனை தவிர வேற யாரையும் பாதுகாவலராக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னா, நீ பாதுகாவலரா எடுத்துக்கிட்டன்னா, நீ யார பாதுகாவலரா எடுத்துக்கிட்டியோ, நீ அவங்கள வணங்குறன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம இந்த நம்பிக்கை, பாதுகாப்பு தேடுறது, இறைவனிடத்தில் மட்டுமே கேட்பது, இது எல்லாமே நம்ம இந்த வணக்கத்துக்கு கீழ கொண்டுட்டு வரோம். நமக்கு தெரிஞ்ச வணக்கம்ங்கிறது இறைவனை மட்டுமே தொழுகணும், இறைவனை மட்டுமே நோன்பு வைக்கணும், அல்லாஹ்க்கு மட்டுமே நோன்பு வைக்கணும். இத மட்டும் தான் நம்ம வணக்கமா எடுத்துக்கிறோம். ஆனா இந்த பாதுகாப்பு தேவையை யார்கிட்ட நம்ம கேட்கிறோமோ அவங்கள நம்ம வணங்குறோம் அப்படின்ற விஷயம் தான் ஆரம்ப கட்டத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. இயற்கையை வணங்குறதா இருந்தாலும் சரி, சிலைகளை வணங்குனதா இருந்தாலும் சரி, இதுக்கு பின்னாடி இந்த பாதுகாப்பு தேவைங்கிற விஷயமும் இருக்கு. ஓகேவா? சரி. இப்போ இத நம்புறதுனால என்ன பெனிஃபிட்? சைக்காலஜிக்கலி என்ன பெனிஃபிட்? சீக்கிரம். எதை நம்புறதுனால சிஸ்டர் புரியல. இறைவனை மட்டுமே நம்ம தௌஹீது உலூஹியா படிச்சோம்ல. அக்கீதாவோட டாபிக் எல்லாம் நீங்க அக்கீதா உஸ்தாத் நடத்தும்போது தெரியும். என்னது இதே தானே சைக்காலஜில நடத்துனாங்க. ஏன் இத சைக்காலஜிக்கு கீழ கொண்டுட்டு வரோம்? இத படிக்கிறதுனால சைக்காலஜிக்கலி நமக்கு என்ன பெனிஃபிட்? அல்லாஹ்வை தவிர்த்து மத்தவங்கள பாதுகாப்பா எடுத்துக்க கூடாது. எடுத்துக்க கூடாது. எடுத்துக்காட்டி என்ன? நேர்வழி பெறுவோம். நேர்வழி பெறும். ஸ்பிரிச்சுவல் பதில் தவிர்த்து சைக்காலஜிக்கல் ஆன்சர். சைக்காலஜிக்கலா உங்களுக்கு என்ன பலன் இருக்கு? எடுத்துக்காட்டு ஏதாவது ஒரு கவலை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அல்லாஹ் மட்டும் இருக்கான் அப்படிங்கறத நம்ம நினைச்சோம்னாலே அந்த கவலை எல்லாம் மறந்துரும். மாஷா அந்த அல்லாஹ். ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்தா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னுடைய அதிபதியா இவ அல்லாஹ் தான் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டோம்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்மளுக்கு போயிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அல்லாஹ்வை மட்டுமே வணங்கும் போது நம்ம மனுஷங்கள்லாம் நமக்கு கால் தூசி. மனுஷன் பிஹேவியர் சேஞ்ச். மாஷா அல்லாஹ். பிஹேவியர்ல சேஞ்ச் வரும். நான் வந்து உன்னை வணங்கல, உன்னை பாதுகாவல, எனக்கு யாருமே வேணாம், என் ரப்ப என்ன பாதுகாப்பானா அவனை மட்டுமே வணங்குறேன், அவனை மட்டுமே நான் அவன்கிட்ட மட்டுமே கேட்பேன் அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்மளோட பிஹேவியர்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம சைக்கலாஜிக்கலி ஒரு வெல் ஃபிட்டான பர்சனா இருப்போம். ஓகேவா? இப்போ 2 பார்த்திருக்கோம். தௌஹீத் ருபூபியா பார்த்தோம், தௌஹீத் உலூஹியா பார்த்தோம். மொத்தம் 3 தௌஹீதுல 3 வகை. அதுல 3வது தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். தௌஹீத் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத். அஸ்மா அப்படின்னா நேம்ஸ், அல்லாஹ்வுடைய பெயர்களை நம்புவது, அல்லாஹ்வுடைய தன்மைகளை நம்புவது. ஓகேவா? எப்படின்னா அல்லாஹ் தனக்கு என்ன பெயர், அல்லாஹ்க்கு நம்ம பெயர் சூட்ட முடியாது. அல்லாஹ் அவனுக்கு அவனே பெயர் சூட்டி நமக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கான். அந்த தன்மைகளை மறுக்காமல்
நம்புவது. அதுதான் இன்னைக்கு பார்க்க போற தேர்ட் டாபிக். ஸோ இதுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன தொடர்பு? ஓகேவா? என்ன தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ஸ் எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? சிஸ்டர் அகைன் சொல்லுங்க. அஸ்மாஉ வசிஃபாத் அப்படின்னா இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயர்களையும் தன்மைகளையும் நம்புவது. இந்த பெயர்களை நம்புறதுனால என்ன பலன்? இந்த பெயர்களை நம்பாம நாம இருந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ ரஸாக் உணவளிப்பவன் அப்படின்னா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு உணவளிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அல்லாஹ் மேல உறுதியா நம்புறது. அவனோட பண்புகளையும் அவனோட பெயர்களையும் நம்பி அவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறது. இல்ல நம்மளுக்கு உணவில்லாத நேரத்துல ஒருத்தங்களை எதிர்பார்க்கும் போது ஒருத்தங்களை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அல்லாஹோட மேல உள்ள நம்பிக்கை வந்து இழந்துருது. ஓகே, மாஷால்லா. சோ இத பத்தி தான் மாஷால்லா. இப்போ வந்து எதுக்கு இந்த அஸ்மா சிஃபாத் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நீங்க தான் இப்ப யோசிக்க போறீங்க. தெளிவா இந்த ஹதீஸ வந்து உள்வாங்குங்க. ஓகேவா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி எப்போதுமே ஃபர்லு பிளஸ் நஃபில் எல்லா விதமான வணக்கங்களும் எல்லா விதமான தொழுகைகளும் தொழுகிறாங்க. நஃபிலான நோன்புகள் நோக்குறாங்க. அமல்கள் விஷயத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. ஆனால் அந்த பெண்மணி தன் அண்டை வீட்டாரிடம் சரியா பழகிறது இல்ல. அவங்களால அவங்க அண்டை வீட்டார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவங்களுடைய வாயினால மற்றவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கப்படுது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண் நரகவாசி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பெண்மணியை பத்தி சொல்லப்படுது. ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் ஃபர்லான நோன்புகள் நோக்குறாங்க, ஃபர்லான தொழுகைகள் தொழுகிறாங்க. ஆனா அவர்களுடைய குணங்கள்னால அண்டை வீட்டார் பாதுகாக்கப்படுறாங்க, மற்ற மூமின்கள் பாதுகாக்கப்படுறாங்க. இந்த பெண்மணியோட நிலை என்னன்னு கேக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பெண் சொர்க்கத்திற்கு செல்வாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது? இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க? என்ன சொல்ல வர்றாங்க? அல்லாஹ் நம்பி அவங்களோட கடமைகளை செஞ்சாலுமே அவங்க ஒருத்தங்க மேல அந்த வெறுப்பு காட்டுறது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள ஹதீஸ்ல வருது. ரெண்டாவதுல வந்து அவங்களுக்கு எதுவும் இல்லைனாலும் அல்லாஹுடைய இதுல வந்து இருக்கிறனால அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது. ஓகே, இப்போ பிஹேவியர் செய்து ராபியா மாஷல்லா கரெக்டா போட்டிருக்கீங்க. பிஹேவியர் இங்க பாயிண்ட் வந்து நம்ம திருப்பி சைக்காலஜிக்குள்ள வந்துட்டோம். பிஹேவியர் இப்போ வந்து நல்ல பிஹேவியர் இருக்கவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் சொல்லுது. இப்ப இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இறைவனின் திருப்பெயர்களை, யார் அல்லாஹுடைய பெயர்களை மனனம் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? நல்ல பிஹேவியர் இருக்கவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, யார் அல்லாஹுடைய பெயர்களை மனனம் செய்யறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? அல்லாஹுடைய பேரை மனனம் செஞ்சுட்டா அல்லாஹுடைய தன்மைகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி அந்த தன்மைகள் கொண்டு அவங்க மற்றவங்கள்ட்ட நம்ம நடந்துக்குவோம். நம்ம பிஹேவியர் சேஞ்ச் ஆகுமா இல்லையா? அதனாலன்னு நான் நினைக்கிறேன். மாஷால்லா, இதேதான் எக்ஸாக்ட். இப்ப நம்ம நிறைய பேரை இப்ப ஈஸி, ஒரு 2 நாள் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய 100 பேர்களை மனனம் செஞ்சிடலாம். சொல்லப்பட்டிருக்க அத்தனை பேர்களையும் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள்ல மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா அந்த கான்செப்டே வேற. இறைவனை உணர்ந்து அந்த பெயர்களை மனனம் செய்ய 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 அந்த பெயர்கள் அத்தனையுமே நம்மளுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும். நம்மளுடைய பிஹேவியரை நல்ல பிஹேவியராக மாத்தும். இப்ப தெரியுதா இதை ஏன் நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜில படிக்கிறோன்னு?
சம்மந்தமே இல்லாம ஒரு அக்கீதால உள்ள டாபிக்கை நம்ம இங்க நடத்திட்டு இருக்கோம்னு தோணலாம். ஆனா இதுக்காக சொல்ல வரேன். ஏன் இதை இஸ்லாமிக் சைக்காலஜில இது ஆரம்ப கட்ட அடிப்படையா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க அல்லாஹ்வுடைய பெயர்களை ஒவ்வொரு பெயர்களாக உணர்ந்து நாம மனனம் செய்யும்போது, அந்த அத்தனை பெயர்களும் நம்ம உள்ளத்துக்குள்ள தாக்கம் ஏற்படுத்தி, முதல்ல எண்ணம் மாறும், நம்மளுடைய உள்ளம் மாறும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய செயல்களை மாற்றும். சோ இந்த செயல்கள் மாறும்போது நம்மளுடைய செயல்கள் அத்தனையுமே நல்ல செயல்கள், சாலிகான செயல்களா மாறும். சோ நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சு தானே, எதுக்காக இந்த டாபிக்கை நம்ம படிக்கிறோம் இஸ்லாமிக் சைக்காலஜிலன்னு? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, இல்ல எதார்த்தமா ஒருத்தவங்கள பாக்குறீங்க, இல்ல ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஒருத்தவங்கள பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லி சலாம் சொல்லி பழக ஆரம்பிப்போம். நீங்க பழக ஆரம்பிச்ச உடனேயுமே அவங்க என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிருவீங்களா? நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன அடுத்த செகண்ட் சொல்றாங்க, ஏய் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாதடி அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா கேட்பீங்களா? வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவோம். எப்போ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்துவீங்க? எந்த நிலைமையில அந்த பர்சன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்றப்ப மாத்துவீங்க? என்ன ஆகணும்? அவங்க கூட நல்லா பழகி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னா சரியா இருக்கும்னு நம்பினதுக்கு அப்புறம் தான் மாத்துவோம். மாஷா அல்லாஹ். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒருத்தவங்கள ஒருத்தவங்க சொல்ல கேட்கணும் அப்படின்னா அவங்கள நமக்கு பிடிக்கணும். லைக்கிங் அப்படின்ற ஒரு சென்ஸ் நமக்குள்ள வரணும். எப்ப பிடித்தல் அப்படின்ற உணர்வு வரும்? எப்ப அவங்கள பிடிக்கும்? நம்மளுக்கு ஏத்த அவங்களோட மாதிரி இருந்தாங்கன்னா பிஹேவியரை பிடிக்கும். பார்த்து நம்ம பழக பழக பிடிக்கும். பிடிக்கும். பழகுங்கும் போது அங்க என்ன நடக்குது? பழகன்னு சொல்றோம்ல, பழகும் போது என்ன நடக்குது? அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சிரும். அவங்க எந்த மாதிரி மாஷா ஆளு, அல்லாஹ். அவங்க சொன்னா அவங்களோட சரியா இருக்குமா? நல்ல பிஹேவியரும் கெட்ட பிஹேவியரும் தெரிஞ்சிரும். நம்ம எப்படி பழகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. மாஷா அல்லாஹ். ஒருத்தவங்கள நமக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களோட பிளஸ் என்ன, அவங்க மைனஸ் என்ன, இவங்க கிட்ட என்னென்னலாம் நல்ல நல்ல கேரக்டர் இருக்கு, அது ஒண்ணும் வெளிப்பட அவங்க கிட்ட நம்ம அவங்களோட நம்ம பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணுங்கிற உணர்வு வரும். அப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்கு நல்லது மட்டும் தான் சொல்லுவான். உங்ககிட்ட நல்ல பிஹேவியரை விதைக்கிறதுக்கு தான் அவன் அவ்வளவு வேலையும் பாக்குறான். அப்போ அல்லாஹ் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும்னா முதல் ஸ்டெப் என்ன? அல்லாஹ்வை நேசிக்கணும். அல்லாஹ் மேல அதிகமான நேசம் உண்டாகணும். எப்ப அல்லாஹ் மேல அதிகமான நேசம் உண்டாகும்? அவனோட தன்மைகள் தெரிய வரும்போது அவனோட தன்மைகளையும் அவனை பத்தி புரியும் போதும். அவனுடைய கேரக்டர், அவனுடைய தன்மைகள் புரியும் போது அவன் மேல நேசம் வந்து அதிகமாகும். அப்போ இந்த பெயர்களை நாம உள்வாங்கி மனனம் செய்யும் போது இட் டர்ன்ஸ் டு குட் பிஹேவியர். உங்களுக்கு நல்ல பிஹேவியர் உருவாகும். அதுக்கு பலனா நீங்க சைக்கலாஜிக்கலி வெல்ஃபிட்டான பர்சனா இருப்பீங்க. ஓகேவா? சரி. அல்லாஹ்வோட பெயர்கள் ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது, இல்ல உங்க லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, நீங்க கேள்விப்பட்டது. அர்-ரஹ்மான். அர்-ரஹ்மான் என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளன். என்ன அர்த்தம் அப்படின்னா? அளவற்ற அருளாளன். என்ன அர்த்தம்? எல்லா அருளையும் அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் இருக்கு. நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சக்தி படைச்சவன் அப்படிங்கறத உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து ரகம் செய்யக்கூடியவன். அந்த நம்ம கேட்கக்கூடிய அருளை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ரொம்ப அளவற்றவனாக இருக்கான். ஓகே. அப்போ அர்-ரஹீம் சிஸ்டர். மாஷா அல்லாஹ். அர்-ரஹீம்னா நிகரற்ற அன்புடையோன். நம்ம பெத்த தாயை விட 70 மடங்கு அதிகமான அன்பு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறான்.
ஓகே, வேற? அல் மலிக் பேரரசன். அல்-மலிக். அவன் தான் வந்து இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட அதிபதி. அதிபதி. அப்போ ஓகே. நம்ம எப்படி ஒரு அரசனுக்கோ இல்ல நம்மளோட இப்போ யாராச்சும் முதலமைச்சரா இருக்காங்கன்னா அவங்க போடுற ரூல்ஸ் நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம இது பண்றோமோ அதே மாதிரி மறுமைக்கான வாழ்வுக்காக அவன் போட்டிருக்க ரூல்ஸ வந்து அந்த அரசன் போட்டிருக்க அரசன் போட்டிருக்க ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த உணர்வு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்றதை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவோம்ல. த கிங். இன்னொரு பேர் இருக்கு, அரசனுக்கெல்லாம் அரசன். சோ இவனுக்கு மேல ஹெட்ங்கிறதே யாருமே இல்ல அப்படின்னு. மாலிக் குல் முல்க். மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் அப்படிங்கும்போது மறுமை நாளோட அரசன். அதிபதி, த ஒன் அண்ட் ஒன்லி கிங் அப்படிங்கும்போது எப்படி ஒரு உணர்வு வருது பாருங்க. அவன் தான் அரசன், அவனுக்கு எல்லா மெஜஸ்டியும் ஆமா. இருக்கு, அவ்வளவு கண்ணியம் இருக்கு, அவ்வளவு மரியாதை இருக்கும் போது அந்த இறைவன் மேல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கண்ணியம் உருவாக ஆரம்பிக்கும். சோ இப்பேற்பட்ட தீர்ப்பின் அதிபதி. சொல்றாங்க, நம்ம கேட்டு நடக்கணும். அல் முத்தகப்பீர். கபீர் என்ன அர்த்தம்? பெருமை உள்ளவன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் மட்டும்தான் எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன். அந்த ஒரு குணம் மட்டும் அல்லாஹ் இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்க கூடாது, பெருமை. நமக்கு பெருமை எதுவுமே இல்லை. ஓகே, சோ இதெல்லாம் கொஞ்சம் ஒன்னொன்னா சும்மா ஒரு ஷார்ட்டா பாப்போம். இதனால படைப்பவன் அவனே படைச்சு அவனே உயிர் கொடுத்து அவனே நம்மள வந்து நேர்வழிப்படுத்துவான். மாஷா அல்லாஹ். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் சொல்ல வந்தது சொல்லலாமா? சொல்லுங்க சிஸ்டர். இப்ப சொன்னீங்கல்ல ஆரம்ப கட்டத்திலிருந்தே உங்களுக்கு குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே இந்த பேரை சொல்லிதான் உங்க பேரண்ட்ஸ் வளர்த்தாங்களா? வளர்த்திருந்தா ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த பேர் தெரியாது. எனக்கு என் சிஸ்டருக்கு வந்து அல்லாஹ்க்கு இப்படி ஒரு பேர் இருக்கு, இப்படி ஒரு தன்மை இருக்குன்றது வந்து தெரியாது. ஆரம்ப கட்டத்திலிருந்தே என்ன சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னா, அல்லாஹ் வந்து பனிஷ் பண்ணுவான். அல்லாஹ், உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி சொல்லி அல்லாஹ் வந்து பனிஷ் பண்ணிடுவான். காட்டிருக்காங்க, பயம் மட்டும்தான் காட்டிருக்காங்க. அல்லாஹ் வந்து நரகத்துல போட்டுருவான். அதுதான், அல்லாஹ் வந்து எரிச்சிருவான், சூடு போட்டுருவான், பொய் பேசாத, நாக்கு அறுத்துருவான், நாக்குல இதுவேதான் ரிப்பீட்டடா கேட்டு 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 வளர்ந்தோம். சோ இப்படி இந்த பெயரோட இந்த பெயர் பிளஸ் இந்த பெயரோட பெயர் சொல்ல வர்ற கருத்துக்கள் தெரியாதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வருங்கிறத சொல்றேன். சரியா? இப்போ வந்து சைக்காலஜிக்கல் டிஸார்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஸார்டர்னா நோய். நோயில ஓசிடி. உங்க வாய்ஸ் கேட்கவே இல்ல, மத்தவங்க வாய்ஸ் தான் வருது. ஒரு நிமிஷம், எல்லாரும் பேசுறீங்களேன்னு மியூட் போடாம இருந்தேன். மியூட் போட்டுக்கிறீங்களா மத்தவங்க? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஓசிடி இப்படின்னு ஒரு டிஸார்டர் சொல்லுவாங்க. ஓசிடி. நீங்க மூவிஸ்ல எல்லாம் இந்த பேர் அதிகமா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓசிடி அப்படிங்கிறது ஒரே செயலையே ரிப்பீட்டடா செஞ்சுட்டே இருப்பாங்க. சும்மா சும்மா கை கழுவிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. இந்த மாதிரி யாராவது உங்களுக்குள்ளே இருக்கும், உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள மறைமுகமா இருக்கும். இது நடத்தும் போது உங்களுக்கு தெரியும், நானும் இந்த மாதிரி இருந்திருக்கேன். அடிக்கடி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிட்டு சும்மா சும்மா ஒரு சிலர் வருவாங்க. சும்மா சும்மா கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, சும்மா சும்மா தாப்பா போட்டோமா நம்ம சொன்னாலும் அத போய் ரிப்பீட்டடா பார்க்காம அவங்களுக்கு வந்து படுக்க முடியாது. நிறைய செய்வாங்கம்மா. நீங்க இந்த டிஸார்டர் பத்தி படிச்சீங்கன்னா நிறைய இருக்கு. இது ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த டிஸார்டருக்கும் இஸ்லாத்தினால இந்த டிஸார்டருக்கு போறவங்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி தெரியுமா? நிறைய பேருக்கு இது வந்து
தாட்லயும் வரும், செயல்கள்லயும் வரும். செயல்கள் அப்படிங்கும்போது ரிப்பீட்டடா பாத்திரத்தை போட்டு கழுவிக்கிட்டே இருக்கிறது, ரிப்பீட்டடா குளிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு செயல் அந்த தாப்பா போடுறது, கேஸ் ஆன் பண்ண, இதெல்லாம் செயல்கள்ல வர்றது. நிறைய பேருக்கு ஒரு நிமிஷம் கூட கேப் இல்லாம தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளே நினைப்போம் இந்த தாட்ஸை நிறுத்தணும்னு, ஆனா ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து அவங்க லைஃப பாதிக்கும் போது அதை நம்ம டிஸார்டர்னு எடுத்துப்போம். இப்போ இஸ்லாம்ல வரவங்களுக்கு, இஸ்லாத்துல இருக்கவங்களுக்கு இப்ப நிறைய, நான் இப்ப சொன்னேன்ல, அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான், அல்லாஹ் எரிச்சிருவான், அல்லாஹ் தண்டனை கொடுத்துருவான்னு வளர்க்கப்படுற பிள்ளைங்க அதிகமான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சரியா? எப்படின்னும் சொல்றேன், அதுக்கான தீர்வும் சொல்றேன். ஏன்னா உங்க 16 பேர்ல ஒரு ஆளுக்காவது இந்த பிரச்சனை இருக்கும். ஓகேவா? இப்போ 21 பேர் இருக்கீங்க. சோ யாருக்காவது ஒரு ஆளுக்காவது இந்த பிரச்சனை இருக்கும். இப்ப எப்படின்னா, உங்கள சில பேரு திருப்பி திருப்பி ரொம்ப நேரமா ஒழு செய்யறவங்க இருப்பீங்க. அதிகமான நேரம் ஒழு செய்ய டைம் எடுத்துப்பீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொழுதுட்டு இருக்கும்போது 4 ரக்காத் தொழுதுட்டு இருக்கும்போது 4வது ரக்காயத்துல டவுட் வரும், நம்ம இப்ப 3வது தொழுகிறோமா 4வது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, தொழுகையை விட்டுட்டு மறுபடியும் தொழுக ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில பேருக்கு நம்மளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கும், ஹைலுடைய காலகட்டத்துல நீங்க வந்து சரியான முறையில உங்களுடைய ஒரு முடியில தண்ணீர் படலைனாலும் உங்களுக்கு என்ன இருக்காது, குளிப்பு கடமையாகாது அப்படின்னு சொல்லி. குளிப்பு வந்து நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க, சொல்லி தந்திருப்பாங்க. அவ்வளவு பயங்கரமா நமக்கு இஸ்லாத்தை காட்டி வச்சிருப்பாங்க. ஒரு நெகத்துல ஒரு ஓரத்துல தண்ணி பல்லனா கூட நீ அதுக்கப்புறம் தொழுகிற தொழுகை எந்த தொழுகையுமே ஏத்துக்கப்படாது இப்படின்னு ஒரு பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். இதுதான் நடக்குது ரியலா. நான் நிறைய பேரை பார்த்து அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் பண்ணியிருக்கேன். என்ன பண்றதுன்னா, குளிக்க போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாட்டு, சரி உள்ளவங்களுக்கு அந்த தாட் வரும், நம்ம குளிச்சோமே, நம்மளோட இந்த முடியில தண்ணி பட்டுச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளா இருந்தா, சாதாரண பர்சன்ஸா இருந்தா அதெல்லாம் பட்டிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிருவோம். ஆனா இந்த ஓசிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி போய் குளிச்சா மட்டும்தான் அவங்களால அடுத்த வேளை தொழுக முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து ஒழு செய்யும் போது வந்து அறகுறையா இஸ்லாத்த, ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ தொழுகையில பார்த்தோம், ஒலி செய்யும் போது அந்த மாதிரி 3 தடவை கரெக்டா கழுவிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட சட்டத்துல உள்ள பிளெக்சிபிலிட்டி என்ன, எதுவுமே அறகுறையா இஸ்லாத்தை படிச்சுட்டு நமக்கு அந்த மாதிரிதான் நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். அல்லாஹ்வுடைய தன்மைகள் தெரியாம சுத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு வளர்ந்துருப்போம். திடீர்னு நினைப்பு வரும், கையை 2 தடவை கழுவணுமா 3 தடவை கழுவணுமா, திருப்பி ஒழு செய்யும். இது வந்து எனக்கு டீச் பண்ண ஒரு உஸ்தாது சொன்ன ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அவங்க பள்ளிவாசல்ல பார்த்திருக்காங்க, ஒருத்தர் என்ன பண்றாரு, தொழுது முடிச்சுட்டு நம்ம தஸ்பீ ஓதுவோம் தெரியுமா, தஸ்பீ ஓதிட்டு போது எல்லாருமே தஸ்பீ ஓதிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அந்த ஒருத்தர் மட்டும் 1 மணி நேரமா ஒரே இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு, தஸ்பீ மணியை ஊற்றிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொல்றாராம், நான் என்ன விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னா, சுபஹானல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் வந்து 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை, இல்லைன்னா அல்லாஹ் அக்பர் 34 டைம், இப்படி ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாராம், இப்படி ஓதலைன்னா பாவம், இப்படி ஓதலைன்னா நம்ம ஓதுன எதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி. அவர் என்ன பண்ணுவாராம், சுபஹானல்லா ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 32 ஓதனமா இல்ல 34 ஓதனமா, கரெக்டா 33 ஓதனமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாராம். மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சுபஹானல்லா முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படின்னா ரிப்பீட்டடா சுபஹானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காராம். இந்த மாதிரியான ஆட்களை மீட் பண்ணிருக்கீங்களா, இல்லைன்னா உங்கள யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்கா? இது ஆக்ஷன்ஸ்ல வர்ற ஓசிடி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இந்த தொழுகையில காற்று பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டம் தெரியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சட்டம் வந்து சரியா சொல்லி தரப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம தொழுதுட்டு இருக்கும் போதே எண்ணம் வந்து கிளப்பிட்டுரும்,
ஏதாவது ஒழு முறிஞ்சிருச்சோ இல்ல தொழுகை முறிஞ்சிருச்சோ அப்ப திருப்பி போய் ஒழு செஞ்சுட்டு வந்து திருப்பி தொழுவாங்க. இவ்வளோ விஷயம் நடக்கும் இஸ்லாத்தை வச்சே. ஏன்னா அல்லாஹ் கடினமானவன்கிற ஒரு அல்லாஹ் வந்து இலகுவானவன்கிற விஷயம் தெரியாம, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்ற விஷயம் புரியாம இந்த மாதிரி அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். இப்ப இது வந்து ஆக்ஷன்ஸ் மூலியமா வர்ற ஓசிடி. இன்னும் சிலருக்கு தாட்ஸ் எண்ணங்கள்ல ஓசிடி இருக்கும். எண்ணங்கள்ல எப்படி அப்படின்னா இப்போ எப்படி சொல்றது, சில பேருக்கு எண்ணம் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும், அல்லாவை யாரு படைச்சிருப்பா. இததான் வந்து வஸ்வாஸ்னு சொல்றோம்ல. நம்ம வந்து குல்லோத்வி ரப்பின் நாசூரால ஓதுறோம்ல, வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி ஏற்படுத்தக்கூடியவன். தீய எண்ணம் அததான் வஸ்வாஸ்ன்னு சொல்லுவோம். தேவையில்லாம இறைவனை பத்தி சிந்தனைகளை வந்து ஏற்படுத்துவோம். அல்லாஹ் ஏன் இப்படி கெட்டவனா இருக்கான், அல்லாஹ் அப்படி நெருப்புல. ஆனா நம்ம நல்லவங்களா இருப்போம், நம்ம தொழுதுட்டு இருப்போம், நோன்பு வச்சுட்டு இருப்போம், எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும், அல்லாஹ் ஏன் இப்படி இருக்கான், ஏன் இவ்வளவு ஹார்டான சட்டங்கள்லாம் நம்ம மேல திணிக்கிறான். இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணப்பட்ட விஷயம். ஈவன் நான் சொன்ன தெரியுமா, நானும் என் தங்கச்சியும் இப்படிதான் கேட்டு கேட்டு வளர்க்கப்பட்டிருக்கோன்னு. என் தங்கச்சிக்கு ஓசிடி இருக்கு. அழுகுவா, நல்லா தொழுகுவா, 5 வேளை தொழுதுருவா. ஆனா தொழுதுட்டு அழுகுவா. எனக்கு தொழுகை சேர்ந்துருச்சா, என் தொழுகை வந்து அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சாங்கிறது தெரியல, எனக்கு குழப்பமாவே இருக்கு, தொழுதுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணமே வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி அழுதுட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுக்கு அப்புறம் எனக்கு அல்லாஹ் மேல தப்பான எண்ணங்கள் உருவாகுது, அல்லாஹ் கெட்டவன்னு உருவாகுது. இது எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஏன் உருவாச்சு அப்படின்னா, சின்ன பிள்ளையிலிருந்து இறைவனை பற்றி கடினமா கேட்டு கேட்டு வளர்ந்த விஷயங்கள் தான். அப்போ நான் அவளுக்கு கவுன்சிலிங் பண்ணும்போது யூஸ் பண்ண ஒரே விஷயம், அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அல்லாஹ் வந்து பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க மாட்டான். அல்லாஹ் இவ்வளோ இலகுவான தன்மையுள்ளவன்கிற விஷயத்த மட்டும்தான் அவளுக்கு புரிய வச்சேன். அதுக்கப்புறம் அவள் அல்ஹம்துலில்லாஹ் கியூர் ஆயிட்டா அந்த பிரச்சனையிலிருந்து. சொன்ன விஷயம் எல்லாமே இறைவன் வந்து ரொம்ப ரொம்ப இலகுவானவன், அவ்வளோ சட்டங்களை அவ்வளோ இலகுபடுத்தி வச்சிருக்கான். நீ 4 ரக்காத் தொழுதுதான் உனக்கு சந்தேகம் வருதா, நீ உடனே சஜிதா சஹூ செய், முடிஞ்சு போச்சு வேலை. ஏன் இறைவன் உன்னை தண்டிச்சிருவான்னு ஏன் நினைக்கிற? அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்க்கு ஒரு பேர் இருக்குல்ல, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தானே. இப்படி ஒரு பிரச்சனையில நீ இருக்கும்போது அல்லாஹ் எப்படி உன் மேல இரக்கம் காட்டாம இருப்பான்? உனக்கு இது சிரமம்னு தெரிஞ்சும் இரக்கம் இல்லாம எப்படி உன் மேல இதெல்லாம் திணிப்பான்? இப்படிங்கிற விஷயங்கள் சொல்ல 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 இந்த விஷயங்கள் மூலியமாவே அவ இந்த டிசார்டர்ல இருந்தே வெளியே வந்தா. அப்படின்னா இந்த ஒரு பெயர் மூலியமாக ஒரு டிசார்டர் சரி செய்யப்படுதுன்னா, இப்ப இறைவருடைய அத்தனை பெயர்களும் நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதியும் போது நாம எந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் உள்ள பர்சன்ஸா மாறுவோம்னு யோசிக்கணும். ஓகேவா? இது எதுவுமே நான் புக்ல படிச்சதோ இல்ல எங்கேயோ கேட்டதோ கிடையாது. என்ன சுத்தி உள்ளவங்க கிட்ட நான் கவனிச்ச விஷயம்தான். சில பேர் ஒளி செஞ்சுட்டு வரும்போது யூரின் போயிடுச்சோன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரிலாம் சைத்தான் வஸ்வாச கிளப்பிக்கிட்டே உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். சோ இந்த மாதிரி நேரங்கள்லாம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எனக்கு தெரியாத விஷயம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு தெரியும், அவன் என் மேல இறக்கம் உள்ளவன், அவன் மன்னிச்சிருவான்ற எண்ணம் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகவே உருவாகாது. சரி ஆகுறதுங்கிறது ரெண்டாவது, உருவாகிறதே சான்ஸ்லெஸ் தான். ஓகேவா? சோ அப்போ இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது மூலியமாவே இந்த ஓசிடிங்கிற பிரச்சனையை வந்து நம்ம சரி செய்ய முடியும். நல்லா மன்னிக்க கூடியவன், நல்லா இரக்கம் உள்ளவன், நல்லா பாசமானவன், இவ்வளவுலாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்த மாட்டான். அதே மாதிரி அந்த எண்ணங்கள் அல்லாஹ் சொல்றான், ஒரு எண்ணம் தோன்றி அந்த எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்தல அப்படின்னா உங்களுக்கு நன்மைன்றான். இப்போ வந்து வஸ்வாஸ் வந்து ஒரு ஷைத்தான் வந்து கிளப்பி விடுறான், அல்லாஹ்லாம் இல்ல, அதெல்லாம் எப்படி, எந்த ஒரு விஷயமும் படைக்கப்பட்டதுதான் இருக்கும், அப்ப அல்லாவை யாருமே படைக்கலைன்னா அப்ப அல்லாங்கிற ஒரு விஷயமே இல்ல, இப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. இப்ப அல்லாண்டு ஒரு விஷயம் தோணி நீ தொழுத அப்படின்னா உனக்கு நன்மை தானே?
இப்போ ஆஹ் இது இப்ப உங்களுக்குள்ளயும் இருக்குங்கிறனாலதான் நான் கவுன்சிலிங் மாதிரியே இதை எடுத்துட்டு இருக்கேன். இருக்கீங்க, இருக்கும். சரியா? இப்போ ஆஹ் இப்போ வந்து ஷைத்தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான், அல்லாஹ்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி அடுத்த செகண்ட் பாங்கு சொல்றாங்க, நீங்க போய் தொழுவுறீங்க. இப்போ வந்து நீங்க உங்க எண்ணத்துக்கு கட்டுப்படாமல் நீங்க போய் தொழுவுறீங்க, அப்படிதானே? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, யாருக்கு வந்து ஒரு கெட்ட எண்ணம் தோன்றி அந்த செயலை செயல்படுத்தாமல் இருக்காங்களோ அதுக்கும் நன்மை என அந்த அளவுக்கு இறைவன் கருணையுள்ளவன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என் தங்கச்சிக்கு அப்ப நம்மளுக்கு தோன்றதுக்குலாம் நமக்கு அவ பயந்ததுலாம் என்னன்னா, நான் இப்படி நினைக்கிறேனே, இறைவன் என்ன பனிஷ் பண்ணிடுவானோ, இறைவன் என்ன தண்டிச்சு நரகத்துக்கு அனுப்பிடுவானோங்கிற பயம்தான். அப்போ இந்த எண்ணங்கள் நம்ம விதைக்க 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 ஆட்டோமேட்டிக்கா இந்த ஓசிடியில இருந்து நம்ம வெளிவர முடியும். ஸோ இஸ்லாத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்கல்ல. சரிப்படுத்துறதை விட ப்ரிவென்ஷன் தான் ஒரு பிரச்சனைக்கான முதல் தீர்வு. அப்போ இஸ்லாத்துல உள்ள அத்தனை விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு போயிட்டு சரி பண்றதுங்கிறத விட பிரச்சனைகளுக்கு போக விடாமலேயே தடுத்துரும் நம்மள. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம். அதே மாதிரி அல்லாஹுக்கு வந்து பாவங்களை மன்னிப்பவன் ஒரு பேர் இருக்கு, கேட்டிருக்கீங்களா? பாவங்களை மன்னிப்பவன் கேட்டிருக்கீங்களா? என்னென்ன பேர் இருக்கு அதுக்குன்னு? அல் கஃபூர். என்னங்க சிஸ்டர் திரும்ப சொல்லுங்க. அல் அஃபு. பாவம் அல் கஃபூர் இருக்கு, வேற அல் அஃபு. அல் அஃபு. ஓகே, மாஷால்லா. அதே மாதிரி அல் கஃபார்னு ஒரு பேர் இருக்கு. அல் கஃபார், அல் கஃபூர், அல் அஃபு, அல் காஃபிர், இந்த மாதிரி நிறைய பேர் அல்லாஹ் வந்து தனக்குத்தானே சூட்டியிருக்கான். எப்படின்னா, நம்ம ஜஸ்ட் மன்னிப்பவன்னு படிச்சு முடிச்சிருவோம். ஆனா அந்த அரபிக் டேர்முக்கு மீனிங் என்ன வரும்னா, மன்னிச்சுக்கிட்டே இருக்கவன். மன்னிப்போனா ஒரு டைம் மன்னிக்கிற மாதிரி போயிடும். இப்ப நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னா அல்லாஹ் வந்து நான் மன்னிக்கிறவன்னு நினைச்சேன்னா ஒரு டைம் மன்னிப்பான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அது ஒரு ஆக்டிவ் நேமா சொல்றான். ரிப்பீட்டட் ரிப்பீட்டட், திருப்பி 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 மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ல ஒரு விஷயம், ஒரு மனுஷன் டிப்ரெஷனுக்கு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா எதை சொல்லுவாங்கன்னா, கில்ட். கில்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Guilty feeling. குற்ற உணர்ச்சி. Guilty feeling. கில்ட்டி ஃபீலிங் அப்படின்னா குற்ற உணர்வு. ஒரு மனுஷன் டிப்ரெஷன் இல்ல பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு போறதுக்கு ஒரு பேஸ்ல உள்ள ஒரு ரீசன் வந்து இந்த மாதிரியான குற்ற உணர்வு. இப்ப இந்த ஹதீஸ பாருங்க, குற்ற உணர்வு ஒரு மனுஷனுடைய பிஹேவியரை எப்படிலாம் மாத்தும், அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராம இஸ்லாம் எப்படி தடுக்குதுன்னு பாரு. இப்போ இந்த ஹதீஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவானா, 99 கொலை பண்ணிருப்பானா. ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், 99 கொலை பண்ணிருப்பான். ஓகே. இப்போ நான் தான் சொல்றேன், இஸ்லாமே சைக்காலஜி தான். நீங்க சைக்காலஜியா இஸ்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த ஹதீஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இதுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன தொடர்புக்குன்னு இப்ப பாருங்களேன். இப்போ அந்த மனிதர் வந்து என்ன பண்றாரு, 99 கொலை பண்ணிட்டு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுறாரு. ஐயோ நம்ம இப்போ கொலைங்கிறது நாட் அ குட் பிஹேவியர், இட்ஸ் அ பேட் பிஹேவியர், அப்படிதானே? ஸோ பிஹேவியர் தப்பா இருக்கு அவருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாரு, ஃபீல் பண்றாரு, சரி நம்ம இப்படி 99 கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்கிட்ட போய் அதுக்கான தீர்வு கேட்கிறாரு. நான் இந்த மாதிரி 99 கொலை பண்ணிட்டேன், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாதிரியார் சொல்றாரு, நிலம் மனுஷனாயா 99 கொலை பண்ணிருக்க, இவ்வளோ கொலை பண்ணவனை வந்து இறைவன் மன்னிக்க மாட்டான் அப்படின்றனையும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கொலைகாரனுக்கு கோவம் வந்து 100வது ஆளா அந்த பாதிரியாரையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்போ 100 கொலை பண்ணிட்டு
ஒரு இஸ்லாமிய அறிஞர்கிட்ட ஒரு ஒரு இஸ்லாம் தெரிஞ்ச ஒரு அறிஞர்கிட்ட போறாரு. அவர்கிட்ட போகும்போது அவரு இறைவன் எப்பேற்பட்ட மன்னிக்கிற தன்மையுடையவன் அப்படின்ற விஷயத்த தான் அவர் எடுத்து சொல்றாரு. நீ 100 கொலை பண்ணா என்ன, 1000 கொலை பண்ணா என்ன, நீ திருந்திட்டு வெளியே வந்திருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தும் போது அவர் என்ன பண்றாரு, மனம் திருந்தி அந்த ஊரை விட்டு கிளம்பி போறாரு. போற வழியில அவர் இறந்துடுறாரு. இப்படி போகும் அந்த சம்பவம். இப்போ இந்த மனிதருடைய பிஹேவியரை மாற்றுனது எது? 100 கொலை பண்ணினவன் கூட திரும்பி அவனை அந்த ஊரை விட்டு வெளியேற்றியது எது? அவனை நல்ல மனுஷனா மாத்துனது எது? அல்லாஹ்வுடைய கருணை. அந்த அல்லாஹ்வுடைய கருணை பத்தி அவங்க சொன்னனால. இப்போ பாசிட்டிவா இங்க சொன்னதுனால. அல்லாஹ்வுடைய பேரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிதானே? பாசிட்டிவான நேம். அதான் அந்த அல்லாஹ்வோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு அதோட தன்மை அந்த பண்பை புரிஞ்சனால அவங்க வந்து அந்த குற்ற உணர்ச்சியை விட்டு வெளியே வரும்போது அவங்க மரணிச்சிடுறாங்க. அதான் அந்த அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் மன்னிப்பவன் அப்படின்றத உணர்ந்தனால அவங்களோட பிஹேவியர் நல்ல பிஹேவியரா மாறிடுச்சா இல்லையா? ஆமா உண்மைதாங்க. அப்போ இந்த கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷனை எப்படிப்பட்டவன் ஆவனா, இப்ப வந்து ஒருத்தர் ரொம்ப வருஷமா குடிக்கிறான், திடீர்னு திருந்தணும்னு நினைக்கிறான். அப்போ இறைவன் மன்னிப்பவன்கிற பேர் இல்லைன்னா அவன் தொடர்ச்சியா அந்த பிஹேவியர்ல ஈடுபட்டுட்டே இருப்பான். நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு கில்ட்லயே செத்துருவான். இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, நான் இப்படி நிறைய பேர் பிரச்சனைகளுக்கு பின்னாடி இந்த கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன செய்வேன்? இது அவங்கள இன்னும் பாதிப்புக்கும் உள்ளாக்கும். அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அவங்க தவறிலிருந்து வெளியே வர மாட்டாங்க. இப்போ அல்லாஹ் அல் கஃபூர், அல் கஃபார், அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளோ நாளும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம், அல்லாஹ்வுடைய அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது என் இறைவன் என்ன மன்னிப்பான். அந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு திருப்பி பண்றது அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா உண்மையிலேயே கில்ட்டா ஃபீல் பண்றாங்கல்ல, இந்த கில்ட்லயே போய் குடிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பேரு. நான் இப்படி ஒரு லைஃப்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க யாரையாச்சும். என்ன அப்படின்னா குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரீசன் ஏன், எதனால திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. காரணம் கேட்டா, நான் அந்த மாதிரி என் வாழ்க்கையில இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தவறு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து நான் வெளியே ஓடுறதுக்காக நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ இந்த அல்லாஹ் வந்து இப்படி மன்னிக்கிற தன்மையுடையவன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பத்தி சொல்லும் போது, நீ பூமி அளவு நீ பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பூமியை விட பெரிய அளவு மன்னிப்பு என்கிட்ட இருக்குன்றான். அல்லாஹ்வுடைய அந்த விசால தன்மை, அல்லாஹ்வுடைய கருணையை பத்தி நமக்கு தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம மனசே அவ்வளோ இலகுவாயிடும். அவ்வளோ இலகுவாயிடும். நம்ம வந்து எதுனாலும் அல்லான்னு போகும்போது நம்ம மனசுலயே ரொம்ப விசாலத்தன்மை ஏற்படும். ரொம்ப இறுக்கமா, ஒரு மாதிரி கவலை, டென்ஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசை விட்டே ஓடிரும். நம்மளுடைய செயல்பாடுகளும் நல்ல செயல்பாடுகளா அமையும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 3 பேரு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த 3 பெயர்களே உங்க பிரச்சனையில நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளா இருக்கும். இந்த பெயரை ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பெயர்களை அப்ளை பண்ணி பாருங்களேன். இன்னும் நிறைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் வந்து நம்ம படிக்காம சரியா புரிஞ்சிக்காம இருந்த விஷயங்கள்லாம் நிறைய பெயர்கள் இருக்கு. டைம் ஆயிடுச்சா? இல்ல இன்னும் எத்தனை சிஸ்டர், இன்னும் 5 நிமிஷம் இருக்கே. 7:36 தான் ஆகுது டைம். ஓகே, சரி. அப்போ ஒரே ஒரு பேர். இப்போ வந்து ஒரு சைடு பார்த்துட்டோம். அல்லாஹ் வந்து இந்த கில்ட், ஓசிடி பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒரு சைடு நம்மளுக்கு பெரிய மனநோயாளி ஆக்குற பிரச்சனையில ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த பெயரை சரியாக நம்பாதது. இந்த பெயரை சரியா நம்பாத போது நமக்கு சைக்கலாஜிக்கலி நிறைய பிரச்சனை வரும். என்ன பேரு? அல் முத்தகப்பீர், பெருமைக்குரியவன். என்ன அர்த்தம்? பெருமைக்குரியவன். இந்த பெருமை இருக்குல்ல, இந்த பெருமை யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் மனநோயாளின்னு நம்ம முத்திர குத்திடலாம். ஏன்னா ஒரு உண்மையை புரிஞ்சுக்காம அவங்களே தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் தான் கிரேட், நான் தான் பெஸ்ட், நான் மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்ற தவறான இது ஒரு முட்டாள்தனமான எண்ணம்.
ஏன்னா அல்லாஹ் சொல்றான் பெருமைக்குரியவன் அவன்தான். சரியா? இப்போ நம்மள்ட்ட எல்லாருக்குள்ளயும் இந்த ஈகோ, பெருமை இதனாலதான் நம்ம லைஃப்ல நடக்கிற முக்காவாசி பிரச்சனைகளுமே. நான் விட்டு கொடுத்து பேச மாட்டேன், ஏன் அவ வர மாட்டாளா, ஏன் நான் தான் போகணுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன பார்த்தே இவ இப்படி பேசிட்டா, இந்த வார்த்தைலாம் பெருமையோட வெளிப்பாடு. ஏன் நீ யாரு, என்ன பார்த்து இப்படி பேசிட்டா, இப்படி நம்ம பேசுவோம் சொல்லுவோம். ஏன் முன்னாடியே நீ இப்படி பேசுறியா, இதெல்லாமே வந்து பெருமையோட வெளிப்பாடு. இங்க இருந்துதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளயுமே என்கிட்டயே நீ இப்படி பேசிட்ட, கணவன் இப்படி நினைக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நான் தான் பெரிய ஆளு, நான் ஆம்பளை, நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் பண்ணுவேன், இதெல்லாமே பெருமையோட வெளிப்பாடு. ஆனா அல்லாஹ் சொல்றான் நான் தான் பெருமைக்குரியவன், என்கிட்ட தான் பெருமை எனது பெருமை. இந்த ஹதீஸ் ஒரு பெருமை எனது மேலாடை, கண்ணியம் கீழாடை. இந்த பெருமை கண்ணியம் இது ரெண்டுமே அல்லாஹ்க்கு மட்டுமே உரித்தானது. அல்லாஹ் சொல்றான் அதுல யாரு பங்கு கேட்கிறாங்களோ அவங்க மேல கடுமையான கோபம் கொள்றான். ஏன்னா பெருமைன்றது அவனுக்கு மட்டும்தான் உரியது. ஒரு ஹதீஸ்ல கடுகளவு யாருக்கு பெருமை இருக்கோ அவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாது. யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கோ அவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ஹதீஸ் இருக்கு. ஏன் இப்போ நல்ல பிஹேவியர் இருந்தா சொர்க்கத்துக்கு போலான்னு வருதுல, அப்படின்னா நல்ல பிஹேவியர் இருந்தா இந்த உலகத்துல சந்தோஷமா இருப்போம். எந்த பிஹேவியர் எல்லாம் அல்லாஹ் வந்து நரகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றானோ அந்த பிஹேவியர்னாலாம் இம்மையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்க்கு தேவையில்லாது. ஏன் அல்லாஹ் இவ்வளோ தடுக்கிறான், இவ்வளோ வெறுக்கிறான் அப்படின்னா அந்த பிஹேவியர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு இம்மையில் பலவிதமான பாதிப்புகள் நடக்கும். அப்போ அல்லாஹ் சொல்றான் பெருமை என்னுடைய ஆடை, யார் அதை பங்கு கேட்குறீங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதே மாதிரி யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கோ அவங்களால சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்கு. ஸோ அப்போ அல்லாஹ் ஏன் இவ்வளோ எதிர்க்கிறான், அல்லாஹ் ஏன் இவ்வளோ கோபப்படுறான் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு தகுதியே இல்லாதவங்க எனக்கு தான் தகுதி இருக்குன்னு ஆடுனா கோபம் தானே வரும். அல்லாஹ்வுடைய விஷயம் பெருமைன்றது. ஏன்னா நமக்கெல்லாம் பெருமடிக்க ஒண்ணுமே கிடையாது. உன் உயிர் எப்ப உன்கிட்ட வரணும்னு நீ நிர்ணயிக்கல, எப்போ உன்னை விட்டு போகணும்னு நீ நிர்ணயிக்கல, உனக்கு என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்க கூடாது எதுவுமே நம்ம நிர்ணயிச்சு நடக்கலங்கும் போது நமக்கு பெருமடிக்க என்ன இருக்கு? எதுல இல்லாம பெருமை வரும் சொல்லுங்க பாக்கலாம், எதுல எல்லாம் பெருமை வரும்? பணம் காசுல செல்வம் அதிகமா இருந்து வேற அழகா இருந்தா திமிர் வரும், பெருமை வரும். வேற ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஃபேமிலி பேக்ரவுண்ட் மாஷா அல்லாஹ். அவங்க அழகா இருந்தா ரொம்ப பெருமையா இருப்பாங்க. பிசினஸ்ல நல்ல ரீச் ஆயிருந்தா வரும். பிசினஸ்ல ரீச் ஆனா வரும். ஓகே, அப்புறம் வசதி, வரும். செல்வம் இருந்தா வரும். செல்வம் இருந்தா வரும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க என்னென்னலாம் வரும்னா அழகுல வரும். நான் செம்ம அழகு, அழகுல வரும், பணத்துல வரும், அதே மாதிரி படிப்புல வரும், கல்வியில வரும். எனக்கு தான் நிறைய தெரியும், நான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. அதுக்கப்புறம் பதவியில வரும், அதிகாரம் இருக்கவங்களுக்கு பெருமை வரும், நான் யார் தெரியுமா. இன்னொன்னு பேக்ரவுண்டு, நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டு, எங்க அப்பா யாரு தெரியுமா, என்னோட அண்ணனை யாரு தெரியுமா, நாங்க எப்பேற்பட்ட வம்சாவளியில பிறந்தவங்க தெரியுமா அப்படின்னு வரும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதுல எதுலயாவது ஒண்ணுல நமக்கு பெருமைப்படுற அதிகாரம் இருக்கா? ஏதாவது ஒண்ணு நம்மளா செஞ்சுக்கிட்டோமா? நீங்களே கொஞ்சம் யோசிங்களேன். உங்களோட உடலமைப்பு இறைவன் கொடுத்தது. அடுத்தவங்களை பார்த்து கிண்டல் பண்றோம்ல, சீ நீ எல்லாம் கருப்பா இருக்குங்கிறோம்ல, இதுக்கு காரணம் நான் வெள்ளையா இருக்கேங்கிற பெருமை. சீ நீ என்ன குட்டையா இருக்கன்னா நான் ஹைட்டா இருக்கேங்கிற பெருமையில தான் நீ அடுத்தவளை குட்டையா இருக்கன்ற. இது ஒரு பேட் பிஹேவியர் தானே. கிண்டல் பண்றது, கேலி செய்யறது, பாடி ஷேமிங் பண்றது, இதெல்லாமே வந்து பெருமையோட வெளிப்பாடு. நல்லா யோசிச்சு பாருங்க. அழகு உங்களுக்கு நீங்களே தீர்மானிச்சுக்கிட்டதா? நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு இறைவன் உங்களுக்கு கொடுத்தது. செல்வம் ரிஸ்க் அவன் உங்களுக்கு கொடுத்தது.
பதவி சொல்றான், நானே கண்ணியத்தை கொடுக்கிறேன், நானே கண்ணியத்தை எடுக்கிறேங்கிறான். நானே பதவியை கொடுக்கிறேன். இது வந்து சான்று. எதுவுமே உங்ககிட்ட இருந்து நீங்க உருவாக்குனது இல்லைங்கிறதுக்கான சான்று தான் நான் சொல்ற வசனங்கள்லாம். நான் தான் உங்ககிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறேன். நானே உங்ககிட்ட இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வரலாறுகளை பார்த்தா தெரியும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஆட்சியை கொடுப்பான். ஃபிரௌனுக்கு ஆட்சியை கொடுத்தான், அவனே ஃபிரௌனிடமிருந்து ஆட்சியை பறிச்சான். இந்த மாதிரி பல பேர்கிட்ட இந்த முகலாயர்களா இருக்கட்டும், டெல்லி சுல்தானேட்ஸா இருக்கட்டும், பிரிட்டிஷ்காரனா இருக்கட்டும், யாருமே நிரந்தரமான ஆட்சியில இருந்ததே கிடையாது. அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான், அல்லாஹ் ஆட்சியை எடுத்துருவான். அப்ப ஆட்சிங்கிறது இறைவன் புறத்தில் இருந்து வர்றது. அப்ப எந்த பதவியா இருக்கட்டும், ஈவன் ஒரு கிளாஸ்ல லீடரா இருக்கிற பதவி கூட இறைவன் உங்களுக்கு கொடுத்ததுங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட நீங்க அதிகாரத்தை செலுத்த மாட்டீங்க, அன்பாதான் இருப்பீங்க. அப்போ இந்த விஷயங்கள் எதுலயாவது நமக்கு பெருமைப்படுற ஏதாவது இருக்கா? பணம் அல்லாஹ் தந்தது, பதவி அல்லாஹ் தந்தது, அழகு அல்லாஹ் தந்தது. குடும்பம், எந்த குடும்பத்துல பிறக்கணும் நீங்களா முடிவு பண்ணீங்க? ஓகே, அண்ணன் வந்து மினிஸ்டரா இருக்காரு, இந்த குடும்பத்துல நம்ம பிறந்துருவோம்னு நீங்களா முடிவு பண்ணீங்க உங்க சொந்த பந்தங்களை? இந்த குடும்பத்தில் நீங்க பிறக்கணும்னு இறைவன் நிர்ணயிச்சான், அதனால நீங்க பிறந்தீங்க. அப்புறம் எப்படி நம்ம பெருமைப்பட முடியும்? இறைவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல அழிச்சிருவானே. ஒரு புயல் வந்துச்சுன்னா எல்லாமே காலி ஆயிடும்ல, பணம் பதவி அத்தனையுமே போயிடும் தானே. அப்போ இறைவன் சொல்றான் எனக்கு மட்டும்தான். ஒரு வசனத்துல இந்த ஒரு வசனம் போதும் நமக்கு அத்தனை பேருக்குமே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். இறைவன் கேக்குறான், நீங்க எல்லாம் பெருமடிக்கிறீங்களே, உங்களுடைய ஆரம்பம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய ஆரம்பம் என்ன? நீங்க உங்களுக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா இந்த ஒரு வசனம் போதும். மண், ஒரு அற்ப நீர்த்துளியில இருந்து நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு குரான்ல சொல்றாங்க. நீரிலிருந்து அற்ப நீர்னு ஏன் எல்லாம் சொல்றான்னா, நம்ம எல்லாருமே ஸ்பெர்ம் செல்ஸ்ல இருந்து தானே உருவாகி இருக்கோம். சரியா? இந்த ஸ்பெர்ம் ஒரு பொண்ணோட கருமுட்டையோட சேரல, அந்த ஸ்பெர்ம் செல் கருமுட்டையோட சேர்ந்து குழந்தையா ஆகல அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் செல்லை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேஸ்டேஜ். நஜீஸ், அசுத்தம். அசுத்தம், நஜீஸ்ன்னு சொல்லுவோம். அது ஆடையில பட்டா நம்ம குளிக்கணும், குளிப்பு கடமையாக்கப்பட்டுருவோம். அந்த அளவுக்கு அசுத்தம். அப்போ உன்னோட ஆரம்பம் என்ன? நீ அல்லாவே சொல்லி காட்டுறான், உன்னோட ஆரம்பம் ஒரு அற்ப நீர்த்துளியிலிருந்து உருவாக்கப்பட்டவன். நீ ஒரு தினோண்டு ஒரு செல்லில் இருந்து இவ்வளோ பெரிய படைப்பா மாத்தினவன். அது அவனுடைய பிரம்மாண்டம், அவன் ஆக்கியிருக்கான். அவன் மட்டும் அந்த கருமுட்டையை சேர உடலைன்னா அது அசுத்தம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்தை கொண்டுட்டு நமக்கு பெருமைப்பட என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த பெருமை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளத்துக்குள் பணிவு வந்துரும். யாருடைய உள்ளத்தில் பணிவு இருக்கோ அவங்களுடைய பிஹேவியர் சாலிகான பிஹேவியரா மட்டும்தான் இருக்கும். பெருமையோட வெளிப்பாடுதான் பலவிதமான தப்பான பிஹேவியர்ஸே. அப்போ அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஒரு பேர், அல்லாஹ்க்கு மட்டும்தான் பெருமை இருக்கு, நமக்கு கிடையாது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து ஈகோ வெளியே போயிடும். உங்கள ஆர்கியூ பண்ணுவீங்களா? அதிகமா யாரு ஆர்கியூ பண்ணுவீங்களா? என்கிட்ட ஆர்கியூ பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு யாராவது இருக்கீங்களா? நான் நல்லா ஆர்கியூ பண்ணுவேன், விடவே மாட்டேன். ஆர்கியூமெண்ட் வந்தா அது போய் சண்டையிட முடியற அளவுக்கு நான் விட மாட்டேன் இருப்பாங்க. ரெண்டு பேரும் இப்படி நம்ம தொடர்ச்சியா, இப்ப நம்ம தெரியும் நான் சொல்ற கருத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் ரிப்பீட்டடா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில பேர்ட்ட பேசினா வாயே கொடுக்க முடியாது, கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன? இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு காரணம் என்ன? அவங்க பண்றதுதான் சரின்னு ஒரு முடிவு எடுத்து பேசுவாங்க சிஸ்டர். எஸ், நான் தான் சரி. இதுக்கு பேர் என்ன? பெருமைக்குரியவன். நான் தான் சரி, நான் அப்படின்ற நான் எப்படி ஆர்கியூமெண்ட்ல தோத்து போறது? அதனாலதான் சொல்றாங்க உண்மையும் தெரிஞ்சும் ஏத்துக்கொள்ளாதது பெருமைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் கேட்டிருப்பீங்க. எது பெருமைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பதில், உண்மை சத்தியம் என்று அறிந்தும் ஏற்றுக்கொள்ளலைன்னா அது பெருமை.
சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இருக்கும். நான் இந்த ஆர்குமெண்ட்ல தோக்கக்கூடாது. நான் எப்பேர்ப்பட்ட ஆளு? எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். நான் போய் ஆர்குமெண்ட்ல தோத்து போலாமான்னு சொல்லிட்டு, ரிப்பீட்டடா பேசிக்கிட்டு சண்டை வளர்த்துட்டே போறது. இப்ப வந்து உள்ளத்துக்குள்ள பெருமை இருக்கு. இதனால தான் அல்லாஹ் வந்து சூரா ஃபுர்கான்ல ஒரு வசனத்துல சொல்றான், அறிவியினர்கள் யார் வந்து அல்லாஹ்வுடைய அடியார்கள் அப்படின்னா, அவங்க கிட்ட பணிவு இருக்கும். பணிவு இருக்கும்னா பெருமை இருக்காது. ஓகே தானே? சோ அல்லாஹ்வுடைய அடியார்கள் கிட்ட பணிவு இருக்கும். அந்த பணிவுள்ளவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா, அறிவியினர்கள் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது அவங்க சலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க. திருப்பி திருப்பி ஆர்கியூமெண்ட்ட இழுத்துட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெருமை இருக்காது அவங்க உள்ளத்துல. குடும்பத்துல ஆர்கியூமெண்ட் இல்லனாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். உண்மைதானே? இந்த ஆர்கியூமெண்ட் எதனால வர்ற விளைவுனா பெருமையினால வர்ற விளைவு. அப்போ இறைவன் தான் பெருமைக்குரியவன்கிற எண்ணம் நமக்குள்ள வரும்போது நம்மளுக்குள்ள பணிவு வரும். ஆட்டோமேட்டிக்கா ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஃபேமிலில நிம்மதி கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஆர்கியூமெண்ட்னால தானே பிரச்சனை. மாறி மாறி இஸ்லாத்துக்குள்ளேயே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம்ல. ரீசன் என்ன? நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்ற கருத்து பெருசா, நீ சொல்ற கருத்து. ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து ஒரு 4 பேர் பார்த்திருக்கோம். சோ இந்த பெயர்கள்னால நமக்கு உள்ளத்துக்குள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத பார்த்திருக்கோம். இந்த இந்த பெயர்களை எல்லாத்தையும் உள்வாங்கி உங்களுடைய பிஹேவியர்ல இதை அப்ளை பண்ணணும். நம்ம பெருமையில இருக்கோம், நம்ம பெருமையா பேசுறோம், பெருமையான எண்ணத்துல இருக்கோம். இது எல்லாத்தையுமே உங்க லைஃப்குள்ள கொண்டுட்டு வாங்க. இந்த பெயர்கள் உங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ் ஏற்படுத்துனுச்சுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் கேட்கலையே ஃபாத்திமா. யாருக்காவது கேக்குதா? எனக்கு தான் கேட்கலையா? நீங்க பேசுறது கேக்குது சிஸ்டர். அவங்க பேசுறது தான் தெளிவா கேட்கல. ஒண்ணுமே கேட்கல. கேட்கல. மெசேஜ் பண்றீங்களா? டைப் பண்றீங்களா? சரி, ஏதாவது 2 மினிட்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் சொல்றீங்களா இன்னைக்கு கிளாஸ் பத்தி? ஃபாத்திமா நீங்க மெசேஜ் பண்ணுங்கம்மா, பேசுறது கேட்கல. அல்ஹம்துலில்லாஹ் கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு சிஸ்டர். 1 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். வேற ஏதாவது மாத்திக்கிறது அந்த மாதிரி? இந்த கிளாஸ் வந்ததுல இருந்து நானே மாத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. அல்ஹம்துலில்லாஹ். வேற வேற யாராவது? இஸ்லாம் பத்தி சிஸ்டர் நான் லாஸ்ட் டைம் கோர்ஸ் படிக்கும்போது டவர் கிடைக்காம இப்பதான் என்ன சவுண்ட் கேட்கல? நோ. சரி, ஓகே. இப்ப இன்ஷால்லா கிளாஸ் முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.